இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 27th ஜூலை சாட்டர்டே விலாகு. சாட்டர்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால ரிலாக்ஸாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பணியாரம் தான் பண்ண போகிறேன். நேற்று நைட்டு வெளியில் போயிருந்தபோது நவி பணியாரத்தை கடையில் வாங்கி சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவள் மறுபடியும் வீட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாள். சாட்டர்டே ஹாலிடேன்றதுனால பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளுக்கு சொன்ன மாதிரியே இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பணியாரம் தான் பண்ண போகிறேன். இந்த வாரம் அரைச்ச தோசை மாவில் மீதி கொஞ்சமாக இருந்தது. நான் அதில் மட்டும் பணியாரம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினேன். முன்னாடி நான் ஒரு பணியாரக்கல் வச்சுருந்தேன். அது நான்ஸ்டிக் அப்படின்றதுனால சூப்பராக வந்துச்சு. பட் ஆனால் இந்த பணியாரக்கல் அந்தளவு வரல. ஸோ அதனால் நான் இதை அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்தது. இன்றைக்கி மார்னிங் துணி ஒரு ரவுண்டு மிஷினில் போட்டு அதை எடுத்து காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் துவைச்ச துணி இருந்தது, அதை மடித்து வைக்கணும். இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நவிக்கு அவளுக்கு வேணுன்ற அளவு பணியாரம் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே அவளுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டான். இந்த தடவை பணியாரம் நான் சொன்ன மாதிரி நல்லா வந்திருந்தது. ஆனால் எடுக்கிறது மட்டும் ரொம்ப சிரமமாக இருந்தது. கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊட்டால் நல்லா வந்தது. ஸோ இன்னொரு நாளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது வெறும் மாவை மட்டும்தான் நான் வச்சு பண்ணினேன். வழக்கமாக பண்ணும்போது வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கூட கட் பண்ணி போடுவேன். பாருங்கள் பணியாரம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி துணிகள் எல்லாத்தையும் மடித்து பீரோவில் வச்சாச்சு. அது எதுவும் நான் ஷூட் பண்ணலை. செஞ்சு முடிச்சுட்டு மத்தியானம் வத்தக்குழம்பு இருந்தது. வெண்டைக்காய் பொரியல் மட்டும் நான் பண்ணிவிட்டு நவியை சாப்பிட்டு வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. இது ஈவினிங் எடுத்த கிளிப்பு. ஈவினிங் 6 மணி இருக்கும். வழக்கம் போல் வாசலில் விளக்கேற்றி வச்சாச்சு. இந்த சாம்பிராணி ரொம்ப நல்ல வாசனையாக இருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணின மாதிரி இதையும் வழக்கமாக ஏற்றி வாசலில் வைப்பேன். ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதுக்காக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதையுமே பண்ண ஆரம்பித்தேன். அதையும் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை பார்த்தா கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. விளக்க வேண்டியதெல்லாம் சிங்கில் வச்சாச்சு. ஆல்ரெடி விளக்கி வச்சுருந்ததெல்லாம் காஞ்சிருச்சு. இதையும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் அடுப்பு மேடையை சுத்தமாக தொடச்சாச்சு. தொடச்சி முடிச்சுட்டு அடுப்பையும் நான் தொடச்சிருவேன். நான் எப்போ பாத்திரம் விளக்கினாலும் அடுப்பு மேடையும் அடுப்பையும் தொடச்சிருவேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். டெய்லி ஒர்க் போகிறதுனால மொத்தமாக சேர்த்து வச்சு செய்கிறது நல்லா இருக்காது. அதே மாதிரி க்ளீனாக இல்லைனாலும் எனக்கு சமைக்கிறதுக்கு மூடே வராது. அதனால் நான் இந்த ஒர்க்கை டெய்லி பண்ணிடுறது. கொஞ்சம் இருந்த பாத்திரத்தையும் நான் ஒன்று ஒன்றா விளக்கி தண்ணி வடிகிறதுக்காக ஓரமாக வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மத்தியானம் செஞ்ச வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல்னால் நவிக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கொஞ்சம் இருந்தது, அதை மட்டும் சூடு பண்ணிவிட்டு இருந்த வத்தக்குழம்பு அதையும் சூடு பண்ணிட்டேன். நைட் கொஞ்சம் சாதம் இருந்தது, அதையே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணி இதையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாங்கள் 3 பேருமே கூலிங் வாட்டர் தான் கொஞ்சம் விரும்பி குடிக்கிறதுனால வழக்கமாக ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ காலி ஆகுதோ அப்போ நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். இப்போ தண்ணி கேனுமே மாற்ற போகிறேன். ரவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம், நம்மளே மாற்றிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நானே மாற்றிட்டேன் வாட்டர் கேனை. இந்த சாட்டர்டே ஹாலிடே அப்படின்றதுனால நான் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. நாளைக்கே ஏகப்பட்ட வேலை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.